ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான புதிர்கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம். புதிர்கட்டங்களுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப் அண்ட் டவுன் தமிழ் அப்படின்னு ஒரு சேனல், அந்த வீடியோக்கிலேயே சேனல் நேம் இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள். இது வந்து மொத்தம் 3 எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல். முதல் எழுத்து உங்களுக்கு குறிப்பெழுத்தாக கொடுக்கப்பட்டிருக்கு தெரியல, டா அப்படிங்கிற எழுத்து தான் அது. மீதம் இருக்கக்கூடிய 2 எழுத்துக்களை பூர்த்தி பண்ணி நீங்கள் விடைகளை எங்கே அனுப்பலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோக்கிலேயே ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும், அது பேர் கமெண்ட் பாக்ஸ். அந்த கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க. மேலும் ஒரு குறிப்பு சொல்கிறேன். ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய சொல் தான் இது, நம்ம தமிழில் சொல்லியிருக்கோம், விடையாக வரக்கூடியது. அதற்கான குறிப்பு சொல்கிறேன். அதாவது உணவு கட்டுப்பாடாக இருக்கிறத வந்து ஆங்கிலத்தில் இந்த சொல்ல சொல்லுவாங்க. உணவு முறைகளை வந்து கட்டுப்பாடோட உணவு சாப்பிடணும், உணவு கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படிங்கிறத ஆங்கிலத்தில் இந்த சொல்ல சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.